ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிவிட்டு பாருங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் ட்ரெயினில் எங்கே போய்கிட்ருக்கோன்னா சோழ தேசத்தை நோக்கி போய்கிட்ருக்கோம். ஸோ அப்படின்னா இந்த ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆமாங்க, நாங்கள் தஞ்சாவூர் தான் போய்கிட்ருக்கோம். அங்கே வந்து என் நாத்தனார் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போய்கிட்ருக்கோம். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 இடம் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி போகும்னு தெரியலை. ட்ரெயின் விட்டு இறங்கினோன்னே எப்போதும் மச்சி வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே போய் தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு போவோம். அதனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் அங்கே பக்கத்துலேயே சாப்பிட்டாச்சு. தஞ்சாவூர் ஜங்ஷன் இறங்கினோடனே அங்கே ஒரு ஹோட்டல் இருக்காங்க, அருமையாக சூப்பராக இருந்துச்சு அந்த சாப்பாடு. இட்லி தான் சாப்பிட்டோம். எனக்கு வந்து ஹோட்டல் போனால் தோசை தான் பிடிக்கும். ஆனால் தோசை இல்லாத காரணத்தினால் இட்லி வாங்கி சாப்பிட்டேன். பூரி பொங்கலாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு பிடிக்காது. மார்னிங்கே அதெல்லாம் சாப்பிட்டாக்கா அப்புறம் நம்மளோட எனர்ஜிலாம் போயிடும். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்பிங்கில் வந்து நிற்கிறோம். இது ஜங்ஷன் ஆப்போசிட்டில். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் வந்து நிறையா இந்த கட்சி கூட்டம்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு, ஆனால் சரியான வெயிலுங்க. அந்த தஞ்சாவூரில் வந்து எங்கேயும் தான் இவ்வளோ வெயில் அடிக்குதோ, நிற்கவே முடியல. இதில் வேறு நான் குளிர் சட்டெல்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த கோர்ட்டுன்னு சொல்லி தான் இறங்கினோம். கோர்ட்டுக்கும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா தஞ்சாவூரில் மணிமண்டபம் தான் வந்திருக்கோம். நாங்கள் போட்ட பிளான் வேறு, சிவகங்கை பூங்கா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து மச்சி வந்து அங்கே அதிகமாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் ஃபர்ஸ்ட்டு ரயில் ஸ்டேஷன் பக்கத்தில் என்ன இருக்குன்னு விசாரிச்சப்போ மணிமண்டபம்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ என் குட்டி பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என் பெரிய பொண்ணு எல்லாம் போயிட்டாங்க, அதனால் வேகமாக ஓடுறாங்க. ஸோ ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இதை உள்ளே வரத்துக்கே ஒரு ரோடு ஃபுல்லாக நடக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பெரிய இடம், காம்பவுண்ட் சுற்றிலும் பெரிய இடமா இருக்குது. ஏன்னா நாங்கள் மணிமண்டபம் கடைசியில் போய் இறங்கிட்டோம் ஸ்டாப்பிங். ஸோ அங்கேருந்து நடந்து வர்றதுக்கே டயர்டாயிட்டோம். நார்மலாக நடந்து வந்தால் பரவாயில்லைங்க, இந்த லக்கேஜை ஒன்று தூக்கிக்கிட்டு நடந்து வர்றது தான், அந்த குட்டீஸ் வேறு தூக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. ஸோ இங்கே உள்ளே வந்தாச்சு. வந்து அப்படியே ஒரு வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். குட்டீஸுங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது இங்கே. ஸோ பே பண்ணியும் விளையாடலாம், சும்மா இந்த பூங்காலாம் நிறையா விளையாடுறதுக்கு இருக்குது. என் பொண்ணு அப்பாடான்னு இப்போ தான் ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்தா. அங்கேயே கழட்டினா பஸ் ஸ்டாண்டில் ஜங்ஷனில். அதை வச்சிக்க முடியாதுமா பேங்க்கில், ஏன்னா வெயிட்டாக இருக்கும் அது. ஸோ அதனால் போட்டுக்குவாங்க, வந்து கழட்டிக்கிறேன். நான் உடனே முதல்ல கழட்டி கொடுத்துட்டு தான் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பெரிய பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என் குட்டி பொண்ணும் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் தான். ஸோ இவங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க, இவங்க ஒரு பக்கம் என்னை பாரு வீடியோ எடுன்னு சொல்லிட்டுருப்பா. ஸோ ரெண்டையும் பார்த்துக்கிட்டு நம்மளும் ஒரு பக்கம் விளையாடணும்ல. இது வந்து இந்த சறுக்கிறது வந்து என் பொண்ணு என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ தன்னாலே அங்கே ஏணி மாதிரி இருக்கும். ஸோ அதில் தன்னாலே ஏறி தன்னாலே சறுக்குனாங்க. கேப்பில் விழுந்துருமோன்னு பயம். ஸோ நின்றுட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து தன்னாலே இந்த மாதிரி சறுக்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் அண்ணன் சறுக்கி விட்டார், அப்புறமா அவங்களே ஏறி சறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இதுவும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வெயில் தான் தாங்க முடியாத வெயில். மார்னிங்கே போயிட்டோமா டிஃபன் முடிச்சதோடையே. பட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியில் நம்ம இந்த பூங்கா போனால் சும்மா இருப்போமா, நம்மளுக்கு எப்போவுமே இந்த ஊஞ்சல் தான். ஸோ ஊஞ்சல் ஆடியாகணும் எந்த பூங்கா போனாலும், வெக்கம்லாம் கிடையாது. ஸோ அதில் நான் கொஞ்சம் நேரம் ஆடினேன். ஆனால் அது வந்து ஹைட் வேறு ஏற்றல. அதுக்கப்புறம் அந்த ஏரோப்ளேன் அதில் ஏற்றி விட்டேன். அதுக்கு டிக்கெட் வந்து 30 rupees தான். ஸோ பரவாயில்ல, நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து 40 rupees வாங்கிட்டாங்க. பெரிய பொண்ணுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், இந்த ட்ரம்போலின். அதுக்கப்புறம் என் குட்டி பொண்ணும் இதில் விளையாடணும்னு ஏறையெல்லாம் இல்லை, பட் குச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு டிக்கெட் போட்டு தானே ஆகணும், விளையாடுறாங்களோ இல்லையோ. ஸோ 2 பேருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு, 60 rupees. ஸோ நம்ம கடைசியில் ஃபினிஷிங் டச் மாதிரி இதில் உட்காந்து சுற்ற விட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணு தான் சுற்றி விட்டா. ஸோ என்னையும் என் குழந்தைனார் ஒய்ஃபையும் வச்சு 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நிறுத்துறப்போ நல்லா மயக்கம் வந்துடுச்சு, தலை சுற்றுனுச்சு. என் பொண்ணை பாருங்க பின்னாடி உட்காந்து நான் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ இதை முடிச்சுட்டு இதோடு முடிஞ்சு நாங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னா ராஜாளி பாளையம் வந்திருக்கோம். தஞ்சை கோயில், அதுக்குள்ள பெரிய கோயில். ஸோ அந்த ஸ்டாப்பிங் தான், அதுக்கும் ஆப்போசிட்லேயே இருக்குது. நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிடல, அங்கேருந்து டேரெக்டாக பஸ் ஏறி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலான்னா இங்கே ஹோட்டலே பக்கத்தில் இல்லை. ஸோ நானும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன். இங்கே எதுவும் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் இல்லை. ஸோ
நம்ம தஞ்சாவூர் தானே, எல்லா இடத்துலையும் ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு ஒரு நினப்புல வந்துட்டோம். குட்டீஸுங்கள்லாம் வர சாப்பிடல. ஸோ என்ன பண்ணுறது, பக்கத்தில் கரும்பு ஜூஸ் கடை தான் இருந்துச்சு. அதை மட்டும் குடிச்சிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 150. ஸோ என் பெரிய பொண்ணுக்கும் டிக்கெட் எடுத்திருக்கேன். 4 வயசை தாண்டிட்டாலே டிக்கெட் எடுக்கணுமா. அவங்க என்ன என்ஜாய் பண்ண போகிறாங்க இங்கே வந்துன்னு தெரில. ஸோ அவளுக்கும் டிக்கெட் எடுத்தேன். இந்த சைடு வந்தோடனே கூண்டில் குட்டி குட்டி பேர்ட்ஸு, அப்புறம் கோழி, ஒவ்வொரு நாட்டு கோழி, யூஎஸ், அப்புறம் சைனா அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இருந்தோம். என் பெரிய பொண்ணுக்கு வந்து இதில் ஹாப்பியாகவே இல்லைன்னா இது அவளுக்கு பிடிக்கலன்னு இல்லை. ஸோ அது வந்து பயம். கையில் வந்து அந்த பறவையெல்லாம் கையில் வச்சு ஃபீட் பண்ண சொல்லுவாங்கள்ல, அதில் சுத்தமாக அவள் இது பண்ணலை. பயந்துக்கிட்டு போட்டுட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் பயந்தேன். நான் ரொம்ப பயந்தேன். எனக்கு கொஞ்சோண்டு அந்த பேட் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா, கையில் அப்படியே பொத்தி வச்சுருந்தேன். நீட்டவே இல்லை. நீட்டினா வந்து உட்காந்துருது. ஸோ அந்த சாப்பாடை பார்த்துட்டு கரெக்டாக வந்து உட்காந்துருதா. எனக்கு ரொம்ப பயம். அந்த கால்லாம் குத்துமா. ஸோ அதை ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா தைரியத்தை வர வச்சுட்டு குதிச்சிட்றா கைப்பிள்ளைங்கிற மாதிரி கையை நீட்டுனேன். என்ன ஒரு ஃபீலுங்க. ஸ்டார்டிங்கில் கத்த ஆரம்பிச்சிட்டேன் வலிக்குதுன்னு. அதுக்கப்புறமா செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ஃபீலு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் தான் நிஜமாகவே சீரியஸ்லி இது மட்டும்தான் இந்த 150க்கு ஒர்த்துங்கிறது இந்த பேட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது தான். ஸோ ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அது வந்து கையில் உட்கார்றப்போ, அது சாப்பிட்றப்போ, அது இல்லாமல் ஒன்றோட ஒன்று வேறு சண்டை போட்டுக்குது. ஒன்று உட்காரப்போ இன்னொன்று தள்ளி விட்டுறது. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி குட்டி பறவைக்கெலாம் ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்தாச்சு. ஸோ இது தான் நான் சொன்னேன்ல, கோழி, ஜப்பான் கோழி, அப்புறம் வந்து சைனா, அந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கோழி வந்து சைனாவும், அதை பாருங்களேன் உருண்டையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு இது ஆஃப்ரிக்காவாம், சில்வர் கலர்னு போட்டிருக்கு. ஸோ என் பெரிய பொண்ணு ஃபேஸை மட்டும் பாருங்கள், டல்லாக இருக்கா. எப்போம்மா வெளியே போவோங்கிற மாதிரி தான் இருக்கா. அப்படியே கேட்டுட்டா எப்போம்மா வெளியே போகிறதுன்னு. ஸோ அவளை கொடுக்க சொன்னானா அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சின்ன பொண்ணு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனோன்னா ஒரு கேன்டீன் மாதிரி இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, லன்ச் கிடையாது. ஸோ லன்ச் இது தான். நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ப்ரெட் ஆம்லேட், மொஜிட்டோ, ஸோ காஃபி. நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா இந்த மோமோஸ், சிக்கன் மோமோஸும் சாண்ட்விச், வெஜ் சாண்ட்விச், அப்புறம் ஒரு காஃபி. அவ்வளோதான். நம்ம வயிறு ஃபில் ஆகிட்டு. ஸோ அந்த குட்டீஸ்லாம் ப்ரெட் சாண்ட்விச், அப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதெல்லாம் என்ன தான் இருக்கோ. எங்கே போனாலும் என் பெரிய பொண்ணு அதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் ஜூஸோடு முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இந்த மொஜிட்டோலாம் பிடிக்காது. நம்மளுக்கு இந்த கேஸ் ஐட்டம் எந்த ஜூஸுமே பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு சும்மா லைட்டாக டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தேன். 2 ஃப்ளேவர் வாங்கினேன்னா. ஸோ எது நல்லாயிருக்கு லைட்டாக டேஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு எதுவும் தெரியலைங்க. அவங்க தான் சொன்னாங்க அந்த மின்ட் ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்குன்னு. ஓகே குடிங்கன்னு எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த அழகான காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் ஸ்பா இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் போகலை. சும்மா ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். ஸோ நான் வந்து ஒரு ஜூஸ் தான் வாங்கினேன். 2 பேர் ஷேர் பண்ணி குடிப்பாங்க. என் பெரிய பொண்ணுக்கு இந்த கேஸ் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். என் சின்ன பொண்ணு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தாங்க. நம்மளோட காஃபி வந்தாச்சு. ஸோ இதை குடித்தா தான் ஃபில் ஆகும். நான் வந்து ஹோட்டல்லாம் போனால் டீலாம் வாங்கி குடிக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுறது, ஏதாவது குடிச்சாகணுன்னு காஃபி குடித்தேன். ஸோ அதோடு மிதிச்சிட்டு மச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. மச்சி வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ மச்சி என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு சூடாக சப்பாத்தியும் கறி குழம்பும் செஞ்சு கொடுத்துச்சு. இது வந்து மார்னிங். இங்கே வந்தாவே ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் என்ன அப்படி தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ மார்னிங் வந்து சுண்டல் பண்ணிருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மச்சி வீட்டுக்கு போனாலே அந்த சுண்டல் தான் என்னோடய ஃபேவரைட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அது பண்ணி வச்சுருவோம். இட்லி, சட்னி, சுண்டல், வடை வேறு மச்சி செஞ்சிச்சு. சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வயிறு ஃபில் ஆகிடுச்சு. என் பொண்ணை பாருங்கள் எப்படி சாப்பிடுவேங்கிற மாதிரி கஷ்டமாக உட்காந்துருப்பா. சாப்பாடுனாலே என் பொண்ணுக்கு பிடிக்காது. இப்படியே ரவுண்டிங் போயிட்டே இருக்கணும். லஞ்சுக்கு வந்து மச்சி வந்து பிரியாணி போட்டுருந்துச்சு. ஸோ பிரியாணி, அதுக்கு வந்து ப்ரெட் ஹல்வா தானே அது செஞ்சுருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் மச்சி எப்படி செய்யுது. யூடியூப்லாம் பார்த்துருக்கேன்னா நான் ட்ரை பண்ணதில்லை. இருந்தாலும் மச்சி எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த குட்டீஸுங்களை பார்க்க அது 2 விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ ரெடி ஆயாச்சு. பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் ஃப்ரை, முட்டை, இதான் ப்ரெட் ஹல்வா. சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். ப்ரெட் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரியாணியை
கொஞ்சமாக வச்சு அப்புறம் ஷைடிஷ்லாம் வச்சு ஃபஸ்ட்டு குட்டீஸ்ங்களுக்கு ஊட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். டைம் இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ஊட்டி விட்டாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாதுன்னு ஒரு வாக்கிங் மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இந்த கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து சும்மா பார்க்கலாமேன்னு வந்தோன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு. இது நெக்ஸ்ட் டே லன்ச் வந்து எங்கள் மச்சி வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ணியிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து முருங்கைக்கீரை அப்புறம் கேபேஜ், கேரட் பொரியல் பண்ணிருந்துச்சு. அது சூப்பர் அடித்தூள். அந்த கேபேஜ் பொரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் மசாலா போடாமல் பண்ணிருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சாப்பிட்டுட்டே நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து பெரிய பொண்ணு மச்சி வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க இருந்துட்டு வரேன்னு சொன்னதுனால 2 நாள் தானே இருந்தோம். ஸோ இருந்துட்டு வரேன்னு ஆசைப்பட்டா. அதனால் கொழுந்தார் பசங்களையும் மச்சிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம் 2 பசங்களையும். என் குட்டி பொண்ணை அழைச்சிக்கிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆகுண்டாங்க. அதனால் அங்கே சுண்டல் போச்சு. எனக்கு பஸ் ஸ்டாண்ட்னாவே இந்த சுண்டல் ரொம்ப பிடிக்கும். எங்கே கிடச்சாலும் வாங்கிடுவேன். தேடி போய் வாங்க மாட்டேன். அந்த சைடு ஜன்னல் சைடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். சுண்டல் அப்புறம் வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து நிலக்கடலை எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அது வரைக்கும் பஸ்ஸு கிளம்பல. அதுக்கப்புறம் தான் பஸ் கிளம்புனுச்சு. ஸோ நாங்கள் தஞ்சையை விட்டு கிளம்ப போகிறோம். எங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ நிஜமாகவே இந்த 2 days ரொம்பவுமே சூப்பராக போச்சுங்க. நல்லா சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. ஆனால் எங்களால் அந்த நாளையில் அந்த லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போக முடிஞ்சது 2 இடம் தான். அந்த 2 இடமும் ஒருத்தன்னு தான் சொல்லுவோம். சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. சச்சா.